ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கேர்ள் ரூஸோடைய எபிசோட் 6 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பிரீமோட அப்பா வந்திருக்கதா சொல்ல பம்பி எழுந்து போனா இல்லையா. பம்பி வந்துட்டு இப்போ பிரீமோட அப்பாவை மீட் பண்ணுறா. வணக்கம் அங்கிள்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்க, நீ யாருமான்னு கேட்டதும் நான் பிரீமோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா. சாரிம்மா, உன்னை என்கிட்ட இன்ட்ரோ பண்ணதே இல்லை, அதனால எனக்கு உன்னை தெரியலம்மான்னு சொல்லிட்டு சொன்னதும் இட்ஸ் ஓகே அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசும்போது பிரீமை தேடிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதை பார்த்த பம்பி என்ன சொல்கிறான்னா, அவரை இப்போ இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது, ஒர்க்கில் இருக்கா, ஏதாவது நான் சொல்லுங்கன்னு சொல்ல பிரீம் கிட்ட கொஞ்சம் பேசலான்னு தாம்மா வந்தேன். அவள் என் ஃபோனையும் எடுக்க மாட்றா, டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்றா, இல்லைனா ஜஸ்ட் பார்த்துட்டாவது போகலான்னு பார்த்தேன்னு சொன்னதும் பம்பி அதுக்கு நீங்கள் ஏதாவது பேசணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், அதை நான் பார்த்துக்கிறேங்க மாதிரி சொல்ல. இப்போ அவர் அவங்க கிட்ட என்ன பேசினாருன்னு தெரியல, அதை மட்டும் நம்ம கிட்ட காட்டலை. இப்போ இங்கே ரொமான்ஸ் சீன் போயிட்டுருக்கு. அந்த சீனை அப்படியே ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு கௌரியா கெஞ்சுறா மாதிரியும், அதுக்கு அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாம் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஐ ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இனிமே என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ண சொல்ல கௌரியாவை அவங்கள ஹக் பண்ணிட்டு போமாட்டேங்கிற மாதிரி சொல்ல கட்டுன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இந்த இடத்துல ஷூட்டிங் இன்னைக்கு முடிஞ்சிருது. ஸோ நாளைக்கு மறுபடியும் எல்லாரும் மீட் பண்ணலாம் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளாப் பண்ணிடுறாங்க. இப்போ பிரீம் போயிட்டு இவங்க 2 பேருக்கிட்டையும் சூப்பர் நல்லா பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ கௌரி என்ன சொல்கிறான்னா, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நடிக்கவே வராது என்ன வச்சுட்டு நீ படாத படுபட்டுருப்ப, ஸோ இது எல்லாமே நல்லா வரும்னு நம்புகிறேன். நான் இந்த ஷூட்டிங்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கௌரியா அந்த இடத்த விட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறா. ஸோ நாமளும் கிளம்பலான்னு சொல்லிட்டு பிரீம் கிளம்ப அந்த நேரம் ஷாஷா அவளை ஸ்டாப் பண்ணி அவகிட்ட ஒரு விஷயம் கேட்குறா. இப்போ இங்கே பார்த்தது கேட்டது இது எல்லாத்தையும் வச்சு அவள் ஃப்ரெண்டு மேலே அவளுக்கு சின்னதாக ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், எனக்கு சொல்லுவியான்னு சொல்லிட்டு சொல்ல சரி கேளுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஷெட்யூலை புக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உன் ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணாங்க மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த மேனேஜ் பண்றதுக்கு தானே அந்த ஃபீஸே வாங்குறாங்க. சரி, எவ்வளோ புக் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்கியிருப்பீங்க, எவ்வளோ கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, அந்த விஷயம் தெரிஞ்சதுலாம் மின்னு தான், எனக்கு அந்த பற்றிலாம் எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனாலும் என்ன சொல்கிறான்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 50,000 பாட்டுன்னு சொன்னாங்கன்னு சொன்னதுமே ஷாஷாவுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. இவளுக்கு இவ்வளோ கொடுத்தான்னு தெரியல, ஆனால் அவள் வாங்கினது 50,000 வாங்கியிருக்கா. ஸோ என்ன ஏதுன்னு விஷயம் தெரியாதனால பிரீம் என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுன்னா சொல்லு, என்கிட்ட கண்டிப்பாக சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், தேங்க்ஸ் ஃபார் டுடேன்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிடுறா. பம்பி அந்த இடத்துக்கு வர, நீங்கள் 2 பேரும் நீ போயிருப்பேன்லாம் நினச்சேன்னு சொல்லிட்டு இவ சொல்ல, இல்லை நான் போகலை, அந்த பக்கம் ஒரு சின்ன வேலையாக இருந்தேன்னு சொல்லிட்டு பம்பியும் வரா. ஷாஷா இன்னைக்கு ரொம்பவே நல்லா பண்ணேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவளை மோட்டிவேட் பண்ணுறா. என்னுடைய கேரக்டரையும் பிரீமோட கேரக்டரையும் ரொம்ப நல்லா பண்ணேன்னு சொல்ல, அது ஒன்று என் கேரக்டர் இல்லைன்னு பிரீம் சொல்கிறா. நீ பொய் சொல்லாத, எனக்கு நல்லா தெரியும், உன் கேரக்டர் பண்ணது ஷாஷா, என் கேரக்டர் பண்ணது கௌரியா, எல்லாமே தெரியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. மியூசிக் வீடியோ நல்லா வரும்னு எனக்கு தெரியும், நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு ஷாஷாவும் போயிடுறா. திரும்பவும் நம்ம பம்பியை பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரி வச்சு தானே இதை நீ பண்ணியிருக்க, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நீ இன்னைக்கு எவ்வளோ நல்லா பண்ண தெரியுமா, நம்ம 2 பேரும் இன்னைக்கு உன் அப்பார்ட்மெண்ட்டில் சேர்ந்து தூங்கலாமா ப்ளீஸுங்கிற மாதிரி இவ கேட்குறா. எனக்கு உன் கூட தூங்கினா எப்போவே நல்லா தூக்கம் வருது தெரியுமா, அதனால தான் சொன்னதும், ஆமாம் கண்டிப்பாக உனக்கு நல்லா தான் தூக்கம் வரும், ஏன்னா பூனைக்குட்டி மாதிரி எப்போ பாரு என்னை கட்டி பிடிச்சிட்டே தூங்குற, அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ மட்டும் என்ன உன்னுடைய பில்லோவை தானே யூஸ் பண்ணிக்கிற, இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி இவளும் சொல்ல 2 பேரும் அந்த இடத்துல கொஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம மின்னையும் பிராவையும் பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட அந்த டாக்குமெண்ட் அந்த இன்வாய்ஸை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அவன் ஏன் இந்த இடத்துக்கு வர சொன்னான்னு கேட்குறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்கிங் லாட்டில். இந்த மாதிரி இடத்தெல்லாம் நான் மூவிஸில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி இடத்துக்கு எக்ஸா வர சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுவானுங்க, இந்த இடத்துக்கு வர நீ ஏன் ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல, அவன் இங்கே தான்டா வரேன்னு சொன்னான், ஸோ இங்கே தானே வெயிட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி மின்னும் சொல்கிறா. பிரா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஸோ மின் என்ன சொல்கிறான்னா, நீ கம்முன்னு இரு, டென்ஷன் ஆகாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு மட்டும் தான் தெரியும், உனக்கு தெரியாது, ஸோ டாக்குமெண்ட்டை வாங்குற வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு இருன்னு சொல்ல, இப்போ அவன் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டான். நான் அவனை தனியாக தானடி வர சொன்னேன், எதுக்கு சேர்ந்து வந்திருக்குன்னு சொல்ல,
அவள் என் கூட வரேன்னு சொன்னான். அதனால என்ன டாக்குமெண்ட்டை கொடுன்னு சொல்ல டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீ அவளை லவ் பண்ணுறியா, அதனால தான் என்னை பிரேக்கப் பண்ணியா, ஒரு பொண்ணை டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியாங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் லெஸ்பியனாக இருக்கிறது உனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குமே, ஜாலியாக இருக்குமே, அதனால தானடி அவள் கூட போனாங்கிற மாதிரி ரொம்பவே பேசுகிறான். இதெல்லாம் உன்னோட பிஸ்னஸ் கிடையாது, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். நான் உன் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன், ஏன்னா நீ ஒரு மாதிரியான ஆள், அது உனக்கே நல்லா தெரியும், இன்னொரு பொண்ணு கூட இருந்த. அப்படி இருக்கும்போது உன் மேலே தப்பு வச்சுட்டு எதுக்குடா என்ன குறை சொல்கிறேன்னு கேள்வி கேட்க, எனக்கு நல்லா தெரியும்டி நீ ஒரு லெஸ்பியனாக மாறுற, பொண்ணுங்க கூட ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிற, அதனால தானே என் கூட இந்த மாதிரி இருந்த, என்கிட்ட இவ்வளோ நாள் பொய் சொல்லிட்டு கூட இருந்திருக்கடி அப்படிங்கிற மாதிரி இவன் ஓவராக பேசுகிறான். நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, பீப்புள்ஸ் எல்லாருமே அப்பப்போ மாறிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு இப்போது லெஸ்பியனாக இருக்க பிடிச்சிருக்கு, அதனால் என் மைண்டை நான் மாற்றிக்கிட்டேன். டுமாரோவே என் மைண்டு மாறினாலும் மாறலாம், எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நான் அப்படி இருப்பேங்கிற மாதிரி சொல்ல இவன் டக்குன்னு அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிடறான். அப்போ என் கூட ரூமுக்கு வாடி, உன்னோட இந்த ஹோமோ செக்ஷுவாலிட்டியை நான் மாத்துறேன், ஒரே ஒரு நாள் என் கூட வந்து இருந்து பாரு, அப்புறம் எல்லாமே மாறிடுங்கிற மாதிரி சொல்கிறான். உன் வாயை மூடுறான்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து கத்துறா. உன் கூட தான் அவள் பிரேக்கப் பண்ணிட்டால, உனக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னு பேசு. அப்படியே அங்கே ஒரு அடிதடி சண்டையாகிடுது, மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி போடும்போது நம்ம பிராவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான் அந்த இடியட். ஸோ மின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிரான்னு சொல்லிட்டு அங்கே போக மின்ன பிடிச்சி இவன் இழுக்க, ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை ஆகுது. விட்ரான்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி நம்ம மின்ன ஒரு பிளானோட தான் வந்திருப்பா போல. இந்த ஷாக் வேவ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை கையில் எடுத்து தான் வந்திருக்கா. ஸோ அதை பார்த்ததும் இவன் கையை பிடிச்சி இருக்கனால அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுறான். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு வாட்ச்மேன் வராங்க. வாட்ச்மேன் வந்ததும் மின்னு கம்முன்னு இருக்கா. ஆனால் நம்ம ப்ரா என்ன பண்ணுறான்னா, இவன் எங்களை அட்டாக் பண்ணுறான், எங்களை கொலை பண்ண பார்க்குறாங்கிற மாதிரி சொல்ல, எங்களுக்கு இந்த சிசிடிவி ஃபோட்டேஜ் வேணும், இதை வச்சு இவன் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. நான் ஒன்றும் பண்ணல, இந்த டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கான். இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ வாட்ச்மேனுக்கு ப்ரா தேங்க்யூ சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. உனக்கு ரொம்ப அடிபட்டுச்சான்னு சொல்லிட்டு மின்ன அவங்கள கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ எங்கள் பம்பியை சின்ன பையன் மாதிரி பார்த்துக்கிறாங்க. நம்ம பிரேமே அவங்களுடைய ஹேரை ட்ரையர் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே போதுமா, இங்கே பண்ணுவா, அங்கே பண்ணவான்னு சொல்லி கேட்டு பண்ண போதும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நிறுத்துறாங்க. இப்போதான் விஷயத்துக்கு வராங்க பம்பி. அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு போனார் இல்லையா, அது ஏன் எதுக்குன்னு இப்பவும் சொல்லலை. என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் அவன் அப்பா கூட இவ்வளோதான் இருக்க, நீ ஏன் அவர்கிட்ட பேசி பார்க்க கூடாதுன்னு சொல்ல, அவரை பற்றி எதுவுமே பேசாத, அவர் எனக்கு வேணவே வேணாங்கிற லெவலுக்கு இவங்க பேசுகிறாங்க. அவர் ரொம்ப மோசமான ஆள், அவர் என்னை வந்து ஏன் பார்க்குறாருன்னு எனக்கு புரியல, எங்கள் அம்மா தங்கச்சி என்னெல்லாம் அப்படியே விட்டுட்டு போனார், அவர் எப்போ தெரியுமா எங்களை பார்க்க வருவார், அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும்தான் எங்களை பார்க்க வருவார், ரொம்ப மோசமானவர்னு சொல்ல பம்பிக்கு இவளை முன்னாடிலேருந்தே தெரியுங்கிறதுனால அவன் என்ன சொல்கிறான்னா, ஆனால் ஒரு காலத்தில் எங்கள் அப்பா தான் சூப்பர் ஹீரோங்கிற லெவலுக்கு நீ சொல்லுவியேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லியிருக்கேன் தான், ஆனால் அந்த மாதிரி ஹீரோஸ் எல்லாம் எதுக்கு தெரியுமா பீப்புள்ஸ் மீட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா ஹீரோஸுடைய கேரக்டர் எப்பவுமே நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஹீரோஸை யாரும் மீட் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி இவ சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பார்க்குற நம்ம எல்லாருமே வந்து யாரை ஹீரோவை பார்க்குறோமோ அவங்க ரியல் லைஃப்பில் வில்லனாக தான் இருப்பாங்க. என் லைஃப்பில் அவர் வில்லனுங்கிற மாதிரி இவன் சொல்கிறாங்க. அப்படி என்ன அவங்க லைஃப்பில் நடந்துச்சு, எதனால் பிரிஞ்சாங்க, அவங்க அப்பாவையும் பார்த்தீங்கன்னா ஏதோ பிரேம் கிட்ட உண்மையை சொல்ல வர மாதிரி தான் தெரியுது. அது என்ன உண்மைன்னு இவங்களும் கேட்குற மைண்ட் செட்ல இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஃப்ளாஷ்பேக் வெளியில வரும். ஸோ இப்போ பம்பி பாயிண்ட்டுக்கு வரா. என்னன்னா, சரி உங்க அப்பா தப்பு பண்ணிட்டாருன்னே வச்சுப்போம், அவர் மேல நீ பயங்கர கோவத்துல இருக்கனே வச்சுப்போம். ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தியா, என் மேலே நீ அதே கோவத்துல தானே இருந்த, இனிமேல் லைஃப்ல மீட் பண்ணவே கூடாதுங்கிற அளவுக்கு கோவம். அவ்வளோ கோவமா இருந்தாலும் எனக்கு நீ ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கல, அதே செகண்ட் சான்ஸை ஏன் உங்க அப்பாவுக்கு நீ கொடுக்க கூடாது? உன் அப்பா யாரு, உன்னை பெத்தவர், உன்னை இந்த அளவுக்கு வளர்த்துருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீ ஏன் செகண்ட் சான்ஸ் கொடுக்கக்கூடாது? ஏன்னா உன் லைஃப்பில் அவர் ரொம்பவே முக்கியமானதாக இருந்திருக்காரு. நீ இந்த அளவுக்கு நீ வந்திருக்கனா அதுக்கு அவரும் ஒரு ரீசன். உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நம்ம காலேஜ் படிக்கும் போது நீ கேமரா வாங்கின ஃபர்ஸ்ட் நீ கேமரா வாங்கினது உங்கள் அப்பாவோட காசில் தான். உங்கள் அப்பா தான் உனக்கு அதை கிஃப்ட் பண்ணாரு. உனக்கு மியூசிக்கில் மூவிஸில் இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது உங்கள் அப்பாவோட மட்டும்தான். நீ டைரக்டர் ஆகணுங்கிற கனவு இது எல்லாமே உனக்கு எப்படி வந்துச்சு, அதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோடைய வேலையை ரொம்ப அழகாக
பார்க்குறா, நல்லாவே எடுத்து சொல்கிறா. ஸோ ஃபைனலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் அம்மா என்ன என் தங்கச்சி எல்லாம் என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுவோன்னு கூட யோசிக்காமல் அப்படியே அனாதையாக விட்டுட்டு போனார். அவரை பற்றி நான் யோசிக்கணுமா, எனக்கு தேவையே கிடையாதுங்கிற மாதிரி பிரியமும் சொல்ல. சரி நான் நம்புகிறேன், கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு இந்த விஷயம் எல்லாம் புரியும், அன்னைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. ஸோ பிரேம் இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ தினமும் இங்கேயே தூங்குனீன்னா எனக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்டே தேவையில்ல, அந்தளவுக்கு எனக்கு நல்லா தூக்கம் வருது, ஸோ தினமும் இங்கேயே தூங்குங்கிற மாதிரி சொல்ல. அப்படியா, கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேசுகிறாங்க. இப்போ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் நடக்குது வழக்கம் போல். அப்படியே ஹக் பண்ணிட்டு நம்ம பம்பி அவங்க மேலே படுத்துக்கிட்டு ஒரு கேட் மாதிரி எனக்கு உன் கூட இருக்க ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு சாங் ப்ளே ஆகுது. இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. நம்ம பிராதான் பயங்கரமா கத்திட்டு இருக்கா, பாதிக்கப்பட்ட மின்னு கம்முன்னு உட்காந்துருக்கா. என்னன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும் போது பிரா சொல்றா, என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டான், அவனை பிடிச்சி உள்ள போடுங்க சார்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. சரி அதெல்லாம் பண்ணிடலாமா, உனக்கு அவங்க கூட என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பிரா சொல்லிடுறா. ஜஸ்ட் உன்னை தள்ளி விட்டுருக்கான் அவ்வளோதானம்மா, சின்ன ஒரு கப்பல் ஃபைட் தானே இது, இதை போய் பெருசாக்கி இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க முடியாது, வேணா ரிட்டன் கம்ப்ளைண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன், அவன் வேணா அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல. ப்ரா டென்ஷன் ஆகி பயங்கரமாக திட்டுறா. ஏன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டு போறா. ஒரு கட்டத்துக்கு மேலே இவ அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற விஷயம் இப்படியே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ அவளுக்கு ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா என்னதான் பிரச்சனைங்கிற மாதிரி பேச, எதுவாக இருந்தால் உங்களுக்கு என்ன சார், ஒருத்தவங்க எங்களை ஹர்ட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறோம், அதை சரி பண்ணுங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அதை கேட்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஃபைனலி என்ன பண்றாங்கன்னா, சரி ரிட்டன் கம்ப்ளைண்ட் எடுத்துப்பீங்களே, அதையாவது எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம மின்னு சொன்னதும் இப்போ அவங்க ரிட்டன் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளில நம்ம மின்னு பயங்கரமாக அழறாங்க. இதெல்லாம் நினச்சி இவன் கூட இருந்ததுனால என்னென்ன பிரச்சனைலாம் வருது வரியாங்கிற மாதிரி நினச்சிட்டு அழுதுகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ப்ரா ஒன்றும் இல்லை ஏன் இப்போ அழறங்கிற மாதிரி கேட்குறாங்க. மின்னல் சாரின்னு சொல்ல, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ராவும் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, நீ நான் நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுற, சரி இருக்கட்டும், அதுக்கு ஏன் நீ அழறன்னு சொல்லிட்டு ப்ரா கேட்டா அதுக்கு பதில் இல்லை. ஒருவேளை மறுபடியும் உனக்கு அந்த பீரியட்ஸ் டைம் வர ப்ராப்ளம் வந்துருச்சா, அதனால அப்படி இருக்கியா, வேணா ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேட்டா மின்ன அழுதுகிட்டு, நான் ஒண்ணு என் பீரியட்ஸ்க்காக அழல தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்றா. சரி அதுக்காக இல்லை, நான் வேற எதுக்காகமான்னு சொல்லிட்டு கேட்க, இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, அவனை என் லைஃப்ல ரொம்ப நாள் மன்னிச்சு திரும்ப திரும்ப ஏத்துக்கிட்டே இருந்து கூடயே வச்சுட்டு இருந்துட்டேன், அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் என் லைஃப்பில் முன்னாடியே வராமல் போயிட்டுங்கிற மாதிரி மின்னு கேட்குறா. இப்போ இவ அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் அவனால் வந்த பிரச்சனையோ பீரியட்ஸோ கிடையாது, இவளையா முன்னாடியே மீட் பண்ணலங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. ஒன்றை மாதிரி ஒரு பர்சனை நான் எதுக்காக என் லைஃப்லேருந்து விட்டு வச்சுருந்தேன், இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனேங்கிற மாதிரி சொல்ல. அதை கேட்டதும் ப்ராவுக்கு சிரிப்பு வருது. அவளும் அதை சிரிச்சு வைக்க, ஐயோ ஒன்று எதுக்கு இப்போ நீ சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்டதும், நீ குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கடி, அப்புறம் சிரிக்காமல் என்ன பண்ணுறது ப்ராவும் சொல்றா. சரி என்ன ஒன்றும் டீஸ் பண்ணாதேங்கிற மாதிரி சொல்ல. இப்போ அவள் பேக்லேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறா. அதை சாப்பிட்டதும் அவள் ஒர்க்கை பற்றி யோசிக்க, நீ முதல்ல ஒர்க்கை பற்றி யோசிக்கிறதுன்னு எடுத்து, அதனால நீ ஸ்ட்ரெஸ் ஆகுற, டாக்டர் சொன்னாங்கல்ல மறந்துட்டியா, ஸ்டாப் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே நம்ம ப்ராவோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஷாஷாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு எவிடன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எவிடன்ஸ் இவங்க இது வரைக்கும் எத்தனை இடத்துல நடிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல வாங்கின பேமெண்ட் எல்லாத்தையும் ப்ரூஃபாக எடுத்து டாக்குமெண்ட்டாக இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு முன்னாடி நீட்டி காட்ட, அவங்க உடனே அதை பார்த்துட்டு, ஐயோ இல்லைம்மா ஷாஷா இரு, நீ அவசரப்பட்டு எதுவும் யோசிச்சிடாத அப்படின்னு இவங்க சொல்றதுக்குள்ள ஷாஷா என்ன சொல்றானா, உனக்கு நான் கொடுக்குற காசு பத்தலையா, என்னுடைய இதுல 30% உனக்கு தானே வருது, அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளவு ஆசைங்கிற மாதிரி ஷாஷா கேட்க, அதுக்கு அவ ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல,
மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குல்ல, நான் உனக்காக எல்லா இடத்துக்கும் ட்ரைவ் பண்ணிட்டு வரணும், உன்னுடைய மெனிக்யூர் பெடிக்யூர்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் பார்க்கணும், அங்கேயும் உன்னுடைய ட்ரிங்க்ஸு ஜூஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகுதுல்லன்னு சொல்ல அதுக்கு ஷாஷா என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் என்னுடைய கிளைண்ட்ஸ் எனக்கு வந்து பே பண்ணிடுவாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கும் சேர்த்து நீ தான் வந்து காசு வாங்கியிருந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஷெட்யூலை புக் பண்ணுறதுக்கு நீ கமிஷன் மாதிரி வாங்கிட்டு இருந்திருக்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியான்னு சொல்ல, டிசர்வான பர்சன் தான், கண்டிப்பாக எனக்கு அந்த காசுலாம் கிடைச்சே ஆகணும், ஏன்னா உனக்கு நான் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உனக்கு இந்த பிஸ்னஸை கொண்டு வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் எவ்வளோ டேக் கேர் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் நீ இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ தானே புரிஞ்சுது, நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், நான் காசுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், இப்போ நம்ம இந்த இடத்துல எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், உண்மை நீ உன் லைஃப்பை பார்த்துக்கோ, நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஷாஷா ஒரு முடிவுக்கு வந்துட்டா. என்ன இல்லாமல் நீ வாழ்ந்துருவியாங்கிற மாதிரி அவ சொல்ல, என்னை பற்றி நீ கவலைப்பட வேணாம், என்னை நானே பார்த்துக்கிறேம்மா, நான் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு நீ தான் ரீசனுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவ ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பயங்கரமா ரவுடி மாதிரி கத்துறா, கத்திட்டு அந்த இடத்த விட்டு அவ்வளோ வேகமா போக ஷாஷா ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. ஏன்னா ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டாங்கிறது எல்லாருக்குமே கஷ்டம் தானே, அழுகையே வந்துடுது, பயப்புல அழுதுறது, இந்த பிள்ளைக்கு அழ தெரியுமாங்கிற மாதிரி இருக்கு. பாய்சனஸ் லவ்ல வர சீன் மாதிரி இருக்குல்ல, கூட இருந்த ஃப்ரெண்டே ஏமாத்துறது. இப்போ நம்ம பிரீமும் பம்பியும் ஒரு இடத்துக்கு பேட்மிண்டன் விளையாட வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபேன் கேர்ள் மாதிரி ஒருத்தி வரா. அவள் வந்து நான் அவங்களுடைய பெரிய ஃபேனு, நான் அவங்க கூட பிக்சர் எடுத்துக்கலாமான்னு கேட்டா, அவள் பேசுகிறத பார்த்து பார்த்து பம்பி வேற ஜெலஸாக ஃபீல் ஆகுறா. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி போஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இவங்க போஸ் கொடுக்க அந்த பொண்ணு அது எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறா. 2 பேரும் க்யூட்டாக இருக்கீங்க, செம்மையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போகுது. இப்போ அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட இவன் நல்லா பேசினா இல்லையா, அதை நினச்சி யாரும் பம்பிக்கு ஜெலஸாக ஃபீல் ஆகுது. அவளும் வந்து பிரீம் கிட்ட ஒரு மாதிரி பேசு, பிரீமே ஏய் என்னை பார்த்து ஜெலஸாக ஃபீல் ஆகுறியா, எத்தனை பேர் என் லைஃப்பில் வந்தாலும் நான் ஒன்னதான். இப்போ அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போனதும் இவங்க 2 பேரும் அந்த இடத்துல கொஞ்சம் இருநிக்க. இப்போ அந்த பொண்ணு அங்கே போயிட்டு இன்னொரு பொண்ணு கூட உட்காந்துருக்கா. அவள் என்ன சொல்கிறான்னா, பாரு அவங்க 2 பேரும் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்களேன்னு சொல்ல, இவ்வளோ அதுக்கு ஆமாம் பார்க்க க்யூட்டாக தான் இருக்காங்க, ஆனால் எவ்வளோ நாள் இப்படி க்யூட்டாக இருக்காங்க நானும் பார்க்குறேன், எவ்வளோ நாள் அவங்க லவ்வோட இருக்காங்க நானும் பார்க்குறேங்கிற மாதிரி வில்லி மாதிரி பேசுகிறா. ஒருவேளை இவங்களை பிரிக்கிறதுக்கு யாராவது அனுப்பிச்சி வச்சுருப்பாங்களா? இப்போ இங்கே யாருமே வெள்ளத்தள்ளம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே. ஸோ இப்போ பேட்மிண்டன் விளையாண்டவங்க ஒரு இடத்துக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. பிரேம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பேட்மிண்டன் விளையாண்டு வந்திருக்கோம், இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் எனக்கு இப்போ வேணும்னு சொல்ல, சரி காட்டுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டுற மாதிரி போயிட்டு பிரேம் சாப்பிட்டுறா. 2 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணிடுறா. அதுக்கப்புறம் தான் அவள் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் நம்ம பிரேம்க்கு ஒரு கால் வருது. ஸோ நான் பேசிட்டு வரமான்னு சொல்லிட்டு அவளும் வெளில போக சரின்னு சொல்லிட்டு இவளும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்கே ஏதோ ப்ராப்ளம் போல, உண்மையா அப்படியாங்கிற மாதிரி ஷாக்கா கேட்டுட்டு இருக்காங்க. இப்போதான் விஷயம் புரியுது. அப்பா வந்தாரு இல்லையா, காசு வாங்குறதுக்கு தான் வந்திருக்காரு, நீ அவருக்கு காசு கொடுத்தியான்னு சொல்லிட்டு பம்பி கிட்ட கேட்க, பம்பியும் ஆமான்னு சொல்றான். சரி எவ்வளவு கொடுத்தான்னு சொல்லி கேட்கும்போது 2 lakhs பாட், 20,000 2,000 இல்லை 2 லட்சம் கொடுத்துருக்கா. ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்க, இதுல என்ன இருக்கு, நீ பிஸியா இருந்த, அவர் உன்னை பார்க்க வந்தாரு, நான் அவரை கேர் பண்ணி அவர் கேட்ட பணத்தை கொடுத்தேன், நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா, ஜஸ்ட் 2 lakhs தராங்கிற மாதிரி சொல்ல, நீ எவ்வளவு கொடுத்தங்கிறது விஷயம் கிடையாது, நீ ரிச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இது உனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது, ஆனா எங்க அப்பா ஒரு பெரிய ப்ராப்ளம், அவர் கூட நீ இதெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் இதனால ஒரு சண்டையே வருது. நீ பீஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும், இதெல்லாம் நான் கவனிச்சுட்டா தானே நீ ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்ல, இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறதுனால நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாட்டேன், என்னுடைய ப்ராப்ளம்னு நீ ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்காத, அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், இன்னொரு டைம் நீ இது மாதிரி பண்ணாத, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், அதுக்காக நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி பேசிடுறா, ஒரு மாதிரியாக பேசிடுறா. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, சாரி பிரேம்னு சொல்லிட்டு அவங்களும் சாரி கேட்குறாங்க. ஆனால் கோவமாக அந்த இடத்த விட்டு நம்ம பிரேம் போயிடுறாங்க. ஷாஷா இப்போ கோரியாவை பார்க்க வர, என்ன நீ இந்த டைமில் இங்கே வந்திருக்கன்னு சொல்லி கேட்டது, நான் என் ஃப்ரெண்டை பற்றி தான் பேச வந்தேன்னு சொல்கிறாங்க. சரி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா நத்திங்னு சொல்லிடுறாங்க. அவள் என்கிட்ட அவளை பற்றி நிரூபிக்க ட்ரை பண்ணா, ஆனால் நான் ஒத்துக்கல, இவ்வளோதான் நடந்ததுங்கிற மாதிரி சொல்கிறா. எனக்கு இப்போ புதுசாக ஒரு மேனேஜர் வேணும்னு சொல்ல, இதில் என்ன கஷ்டம் இருக்குது, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அதில் உனக்கு மேனேஜராக நீ யாரையாவது போட்டுக்க வேண்டியதானுங்கிற மாதிரி சொல்ல,
நீ அப்படி நினைக்கிறியா? இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. என் கூடவே இருக்கணும். அதுவும் அவளை மாதிரி ஒரு ஆளை நான் கழட்டி விட்டதுனால எனக்கு நிறைய விஷயம் இப்போ ஸ்டாப் ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷாஷா யோசிச்சுட்டு இருக்கா. நான் இன்னைக்கு இங்கே தூங்கலாமான்னு சொல்லிட்டு ஷாஷா கேட்டதும் அவள் என்ன சொல்கிறான்னா, அவ்வளோ பெரிய லக்ஸூரியஸ் கேண்டோ வச்சுக்கிட்டு நீ இங்கே வந்து தூங்குவியான்னு சொல்ல எனக்கு ஓவர் திங்கிங் அதிகமாயிட்டு. ஸோ இதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டில் போவேன், ஏதாவது பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வருவேன். ஆனால் இப்போ அதுக்கும் முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, ஏய் நீ அதுக்காக இங்கே வந்திருக்கியா? நம்மளால இங்கே அதெல்லாம் பண்ண முடியாது, நீ உன்னுடைய கேண்டோவுக்கு போ, ஒன்றை பார்த்துக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நான் உன் கூடயே படுத்திருப்பேன், ஆனால் உன்னை டச் பண்ண விட மாட்டேன், பரவாயில்லையா? ப்ராமிஸாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஷாஷா விரல நீட்டேன். சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து ப்ராமிஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கோரியோட ரூமுக்கு இவன் வரா. அவன் ரூமை பார்த்தா ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஷாஷா என்ன சொல்கிறான்னா, ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்குது, ஆனால் நீ மட்டும் பியூட்டிஃபுல்லாக இருக்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஷாஷா இப்போ ரொம்பவே டவுனாக ஃபீல் பண்ணுறா, அதனால தான் இங்கே வந்திருக்கா. ஸோ அதை பற்றி கோரியா கிட்ட சொல்கிறா. அவன் என்னை எப்படி தெரியுமா ஏமாத்திருக்கா, கம்மியாக காசு வருதுன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டு என்னுடைய மொத்த அமௌண்ட்டில் பாதியாக அவள் தான் எடுத்திருக்கா. ஸோ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ கோரி என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், நான் அவங்கள ஜெயிலில் பிடிச்சி போட்டிருப்பேங்கிற மாதிரி சொல்ல, ஷாஷா அதுக்கு நீ ரொம்ப தைரியமான பொண்ணு தான், நீ செஞ்சாலும் செய்வடிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா தூங்கலாம், காலைல சீக்கிரம் எழுந்துச்சு போகணுங்கிற மாதிரி சொல்ல, அப்போ கூட நம்ம ஷாஷாவுக்கு பாருங்களேன் ஃபன் டைம் போகவே மாட்டேங்குது. ஒரு வேளை தூங்கிட்டு இருக்கும் போது உன் மைண்டை மாற்றிக்கிட்டீங்கன்னா கூட சொல்லு, இங்கேவே என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறா. ஷாஷா உண்மையிலே டவுனாக ஃபீல் பண்ணுறாங்க. அவர்கிட்ட கெஞ்சி கேட்குற மாதிரி கேட்குறா, ப்ளீஸ் என்னை கொஞ்சம் ஹக் பண்ணிக்கோ, ஏன் நான் ரொம்பவே பேடாக ஃபீல் பண்ணுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு 2-3 டைம் ப்ளீஸ் சொல்கிறா. சரி நான் அவனை ஜஸ்ட் ஹோல்டு மட்டும்தான் பண்ணிப்பேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவளும் சொன்னதும் இப்போ அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல தூங்குறாங்க. ரொம்பவே டைட்டாக நம்ம கோரியா ஹக் பண்ண ஷாஷாவுக்கு ஸ்மைல் வருது. 2 பேரும் அப்படியே அந்த இடத்துல தூங்குறாங்க. ஓகே கைஸ், இதோட எபிசோட் 6 முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.